நீங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட வாய்ஸ் கிராக் ஆகிற மாதிரியும் இல்ல உங்களோட த்ரோட்ல ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்றீங்களா? நம்மளோட த்ரோட் அஃபெக்ட் ஆகி நம்மளால பாட முடியாததுக்கான ரீசன் கோல்டு மட்டும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நேத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணனேன், நேத்து எனக்கு நல்லா பாட முடிஞ்சது, ஆனா இன்னைக்கு எனக்கு த்ரோட் சரியில்லை, அதனால என்னால பாட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரியா பாட முடியாததுக்கான காரணங்கள் நிறைய பார்த்தோம். அதாவது நாம ஸ்ருதியில பாடலைன்னா நம்மளோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், நம்மளோட வாய்ஸை ரொம்ப கத்தி பாடணும்னா நம்மளோட வாய்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம். ஆனா இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதாவது இப்ப நம்மளோட த்ரோட் அஃபெக்ட் ஆறது வெறும் நமக்கு கோல்டு பிடிக்கிறதுனால மட்டும் கிடையாது, வேறு சில காரணங்களால கூட. அதாவது நாம பாடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஏதோ ஒரு ஃபுட்டுனால கூட நமக்கு திடீர்னு த்ரோட் வந்து ட்ரை ஆகி பாட முடியாம போலாம். ஹை நோட்ஸ் எல்லாம் சரியா எடுக்க முடியாம த்ரோட் ஏதோ அடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். த்ரோட் வந்து ரொம்ப டைட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப வாய்ஸ் வந்து சீக்கிரமா டயர்ட் ஆயிடும், நமக்கு நிறைய நேரம் பாட முடியாம போகும், த்ரோட்ல பிளாக் ஆகி நமக்கு இருமல் வர தொடங்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நீங்க பாடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன், இதெல்லாம் சாப்பிட்டா உங்களால பாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மாறுபடும். ஆனா ஒரு சில தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருக்கு. நீங்க சரியான ஸ்ருதி வச்சு அந்த ஸ்ருதியில கரெக்டா பாடும்போது உங்களோட வாய்ஸ் கண்டிப்பா டயர்ட் ஆகாது, உங்களோட வாய்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகாது, உங்களால நல்லா பாட முடியும். இந்த ஸ்ருதியில பாடுறது, கத்தி பாடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வேற என்ன காரணங்களால நமக்கு வாய்ஸ் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தா இந்த உணவுகள் அடுத்த லிஸ்ட்ல நமக்கு வரும். நாம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு நமக்கு நிறைய எனர்ஜி தரக்கூடியதாகவும், நாம நிறைய நேரம் நம்மளோட பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி பாட முடியறதுக்கு உதவியாகவும் இருக்கணும். நீங்க சி ஷார்ப், டி ஷார்ப் இந்த மாதிரியான ஸ்ருதியில பாடணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ருதியில உங்களோட வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்ப சில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுனாலயோ இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலயோ சாக்லேட் சாப்பிட்றதுனாலயோ உங்களோட த்ரோட் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கோல்டு பிரிக்கிற அறிகுறி இருந்தா உங்களோட த்ரோட் வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். கோல்டு இருக்கும்போது நம்மளால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாட முடியாது, வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம ஸ்ருதியவே நம்ம குறைச்சு வச்சு பாடுவோம். சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்ல சில்லுன்னு தண்ணி குடிச்சாலோ கூட அவங்களோட த்ரோட் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் அந்த மாதிரி. அதனால அது மட்டும் காரணம் கிடையாது. பாடுறதுக்கு நாம நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அதாவது நம்மளோட வாய்ஸை நம்மளோட பிரெத்தால கண்ட்ரோல் பண்ணி நாம பாடும்போது நாம நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான சரியான ஃபுட்டை நாம எடுத்துக்கணும். சில உணவுகளை சாப்பிட்டா நம்மளால த்ரோட்ல இருந்து ஃப்ரீயா பாட முடியாது, அந்த ஒரு கிளியர் டோன் வராது, நமக்கே தொண்டை வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்மளோட த்ரோட்டை வாய்ஸை இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட த்ரோட்டுக்கு இதமா நீங்க என்ன சாப்பிட்டா உங்களால ரொம்ப ஃப்ரீயா த்ரோட்ல பாட முடியுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த எல்லா உணவுமே நீங்க சாப்பிடலாம். இப்ப ஆயில்ல பொரிச்ச பூரி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது, இன்னும் சொல்ல போனா தோசை சாப்பிட்டா கூட அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து நமக்கு த்ரோட்லயே நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டு உடனே போய் பாடும்போது உங்களோட வாய்ஸ் வந்து சரியா இருக்காது. அதனால பாடுறதுக்கு முன்னாடி ஆயில்ல பொரிக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தா நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலுமே பாடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் வாட்டர், அதாவது ரொம்பவும் சூடா தண்ணி இல்லாம இளஞ்சூடான தண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட த்ரோட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இல்ல இஞ்சி எல்லாம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி கூட நாம குடிச்சிட்டு பாடலாம், அது தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு காஃபி குடிச்சிட்டு வந்து பாடினா ரொம்ப கிளீனா பாடுற மாதிரி உணர்வாங்க. ஆனா அந்த காஃபியே நம்மளோட த்ரோட்டுக்கு ஒரு ட்ரைனஸை உண்டு பண்ணும். இது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது, போக போக தான் உங்களுக்கு புரிய வரும். அதாவது நீங்க காஃபி குடிச்சிட்டு வந்து ரொம்ப ஓகே த்ரோட் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாடும்போது ஒரு ட்ரைனஸ் வந்து நாம அதுல உணர்வோம். அதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும். டீஹைட்ரேஷன்னால நம்மளோட த்ரோட்ல ஒரு ட்ரைனஸ் உருவாகும். டைப்பான உணவுகள் என்ன அப்படின்னா, நம்மளோட வயிறை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த உணவுகளுமே நாம
பாடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க கூடாது. அதாவது நம்மளோட டைஜஷன் சரியா இருந்தாதான் நம்மளால ஃபுல் எனர்ஜி போட்டு பாட முடியும். அதாவது இப்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய சில குளிர்பானங்கள், சில பாட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள், இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கூட நமக்கு அது த்ரோட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வாய்ஸை நாம நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது இது நான் சாப்பிடக்கூடாது, அது நான் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. த்ரோட்ல எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே உணவுனால நீங்க உணர மாட்டீங்க. நீங்க சரியா பாடாதனாலையும், கத்தி பாடுறதுனாலையும், ஸ்ருதியில பாடாதனாலையும் தான் உங்களோட வாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். மற்றபடி உணவுனால அது அஃபெக்ட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சாக்லேட் சாப்பிடலாம், என்ன சாப்பிட்டாலுமே உங்களால நல்லா பாட முடியும். பாடுறவங்களுக்கு அடிக்கடி கோல்டு கூட அதிகமா பிடிக்காது. ஏன்னா அவங்க சரியா பாடினாங்கன்னா, ஸ்ருதியில பாடினாங்கன்னா அந்த த்ரோட்டோட அந்த வோக்கல் பாத் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா இருக்கும். அதனால அவங்களுக்கு அதிகமா கோல்டு பிடிக்க வாய்ப்பில்லை. இதுல நம்மளோட வாய்ஸை சரியா பார்த்துக்க மிக முக்கியமான விஷயம் உணவு கிடையாது. அதாவது நாம வாய்ஸை எந்த அளவுக்கு வார்ம் அப் பண்ணி கரெக்டா கிளியர் டோனோட வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். நிறைய விதமான குரல் பயிற்சிகளை செஞ்சு வாய்ஸை வார்ம் அப் பண்ணி நாம வச்சுக்கும் போது நம்மளால சரியா பாட முடியும். நீங்களே பாடும்போது அதை உணருவீங்க. ஒரு கிளியர் டோன் உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்க உணருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க குரல் வார்ம் அப் பயிற்சிகள் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட வாய்ஸ்க்கு கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும். வாய்ஸ் ரெஸ்ட் தான் மிகப்பெரிய பயிற்சி. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இல்லை கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பாட உங்களோட த்ரோட் இன்னும் தான் அஃபெக்ட் ஆகும். நீங்க அதுவே கொஞ்ச நேரம் ஒரு நாள் ஃபுல்லா பாடாம இருந்து கொஞ்சம் உங்களோட வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா சில வார்ம் அப் பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு உங்க வாய்ஸை தயார் பண்ணிக்கிட்டு நீங்க பாடினீங்கன்னா உங்க த்ரோட் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது.